இப்போ உயிர் தெழுந்தவர் எப்படி இருக்கிறாரு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:18. ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்பட்ட சொல்றாரு பாருங்க. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். செத்து உயிரோடு எந்திரிச்சார்கள். எப்போ செத்து எழுந்தாரோ அப்பவே பாதாளத்தின் திறவுகோள், மரணத்தின் திறவுகள் அவர் கையில வந்துச்சு. அது வரைக்கும் அந்த சாவி யார் கையில இருந்தது? பிசாசு கையில இருந்தது. சாவுக்கு அதிபதியான சாத்தான், இந்த உலகத்தின் அதிபதி. இயேசு ஞானஸ்நானம் எடுத்து 40 நாள் வனாந்தரத்தில் உபவாசம் இருந்தார், குடியாமலும் புசியாமலும். 40 நாள் முடிஞ்சவன பசி எடுத்துக்கிச்சு. சோதனைக்காரன் நாங்கள் வரான், வந்து 3 டெஸ்ட் வைக்கிறான். 3வது டெஸ்ட்டை சொல்கிறான், உலகத்தையே ஒரு நிமிஷத்தில் காட்டி, இந்த உலகமே என் கையில் இருக்குது சார், நீ என்ன என் காலில் உயிர்ந்தினா அதை உன் கையில் கொடுத்துட்றேன்னு. அப்போ அவர் என்ன சொன்னார்? அப்போல இப்போ சாத்தானு, இதை நான் எப்படி முறைப்படி லீகலாக முறைப்படி எப்படி எடுக்கணுமோ எடுத்துறேன்டான்னு சொன்னார். அந்த முறைப்படி எப்படி எடுத்தார்? இப்படி தான், பல பாடுபட்டு, அவமானப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, துன்பப்பட்டு, எல்லா ரத்தத்தையும், எல்லா சொட்டு ரத்தத்தையும் சிந்தி, உயிரை அந்த 3 ஆணியில கொடுத்து தொங்கி மறித்து 3ஆம் நாள் எந்திரிக்கிறார் பாரு. இப்பதான் இவன் கையில் இருக்கிற எல்லா அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கினான். அந்த கையெழுத்தை நம்ம நடுவில் இல்லாதபடி எடுத்து ஆணி அடிச்சாராம். சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கினார். அப்படின்னா ஓப்பனாக காட்டினார். அவன் கிட்ட இருக்கிற எல்லா சக்தியும் உறிஞ்சாராம். பிசாசு கிட்ட இருக்கிற எல்லா கண்ட்ரோல் இவர் எடுத்துட்டார். என்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் பிசாசு கிட்ட மனுஷன் கொடுத்தானோ அந்த கண்ட்ரோலை, அந்த கட்டுப்பாடை, அந்த சக்தியை வித்துட்டானோ, அந்த சக்தியை மரணத்தின் மூலமாக எடுத்தாரு. அவர் செத்து நிரூபித்து காட்டுறாரு உன் மேலேயும் என் மேலேயும் வச்ச அன்பை. 2வது உயிரோடு எழுந்து அவங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கி காட்டினாரு. பார்த்து இப்போ மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய சாவி யாருக்கிட்ட இருக்குது? அருள். அதனால தான் அவரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அவர் நித்திய ஜீவனை தருகிறார். அல்லேலூயா. அவர் மரித்தாலும் பிழைப்பான்றது இதுதான் அர்த்தம். உயிரோடு இருக்கும் போதே செத்த 3 பேர் எழுப்பி காட்டினாரு, இவரும் எழுந்தாரு. அல்லேலூயா. அப்போ என்னன்னா, மரணத்தை ஈஸியாக ஜெயிக்க முடியும், மரித்து போகிறவர்கள் எழும்ப முடியும், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து வர முடியும் என்பதை இவர் நிரூபித்து கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் ஏஞ்சிட்டாருங்க, நீங்கள் எந்திரிக்கல. இன்னும் நீங்கள் எதுலேருந்து எந்திரிக்கணும்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52:1-2 வாசிச்சு பாருங்க. எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசத்துனம் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சியோன் குமாரத்தியே, அவிழ்த்து விடு. அல்லேலூயா. எலும்பு எலும்பு சியோனே, உன் வல்லமையே தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. அவர் ஏஞ்சிட்டார். அநேகரை எழுப்பியும் காட்டினாரு, அவரும் உயிரோடு எழுந்துட்டாரு. இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோன்னா, அதே பாவத்தில் படுத்துன்னு கிடக்கிறோம், அதே சாபத்தில் படுத்துன்னுக்கிறோம், அதே கெட்ட பழக்கத்தில் படுத்துன்னுக்கிறோம், அதே பொல்லாப்பில் படுத்துன்னு கிடக்கிறோம். நம்ம எப்போ எந்திரிக்க போகிறோம்? அல்லேலூயா. இந்த ஈஸ்டர் உங்களுக்கு இயேசு எழுந்தது போல நீங்களும் எழுந்துடணும். எதை விட்டு? தூசியை விட்டு. எந்த தூசி? உனக்கு தெரியும், நல்லா உனக்கு தெரியும். பாவன்ற தூசி, அதை விட்டு எழுந்துரு. பொல்லாப்புன்ற தூசி, பகன்ற அந்த தூசி, இப்படி அந்த தூசியெல்லாம் விட்டு, டெஸ்ட்டை விட்டு எழுந்திருக்கணும். இயேசு எழுந்து என்ன பண்ணாரு? பாதாளத்துக்கு போய் ஊழியம் பண்ணார். அந்த வசனத்தை நான் சொல்லிடுறேன், நீங்கள் வீட்டில் கூட போய் படிச்சுங்க. அவர் இயேசு என்ன பண்ணாரு? எழுந்து பாதாளத்துக்கு போய் ஊழியம் பண்ணார். அவர் செத்த ஒன்னா 3 நாள் எங்கே போய் ஊழியம் பண்ணாராம்? பாதாளத்துக்கு. அந்த பாதாளத்தில் யார் இருந்தது? நோவா காலத்தில் நோவா நிறைய பேருக்கு சொன்னான், உலகம் அழிய போகுதுன்னு. அப்போ ஏற்றுக்கொள்ளாத ஜனம், மதிக்காத ஜனம், ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாத ஜனம் செத்து போச்சு தண்ணியில். அதெல்லாம் பாதாளத்தில் கட்டப்பட்டிருக்குது. அங்கே போய் பிரசங்கம் பண்ணாராம். நோவா சொன்னான்ல, தேவன் இருக்கிறாருன்னு சொன்னார்ல, அதை நான் தான்டா. அங்கே பிரசங்கம் பண்ணார் எழுந்த பிறகு. அல்லேலூயா. இயேசு எழுந்த பிறகு அங்கே போய் ஊழியத்தை பண்ணார். 2வது இயேசு எழுந்த பிறகு எங்கே பண்ணுறாரு ஊழியம்? மேலே போய் உக்காந்து நமக்காக இன்னைக்கும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.
இவங்க இன்னும் ஆகக்கூடாது, இவங்க கெட்டு போகக்கூடாது, இவங்க வியாதி குணமாகணும், தரித்திரம் நீங்கணும், இவங்க ரட்சிக்கப்படணும், இவங்க நல்லா சீர்திருந்தணும்னு சொல்லி இன்னைக்கும் உனக்காக, எனக்காக, நமக்காக, உலகத்துக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எழுந்த கிறிஸ்து அவர் பாதாளத்துக்கும் போய் ஊழியம் பண்ணியிருக்கிறாரு, இன்னைக்கும் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுகிற நீயும் நானும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? தூங்கிட்டு இருக்கிறோம். எந்த ஊழியமும் பண்றது கிடையாது, எந்த நற்செய்தியும் சொல்றது கிடையாது. அவர் இன்னைக்கு நான் அவங்களுக்காக பரிந்து பேசுறாரு. நீ உன்னால முடிஞ்சா ஊழியம் பண்ணு, அப்படி இல்லையா ஊழியம் பண்றவங்களுக்கு உதவி பண்ணு, அதுவும் இல்லையா உக்காந்து ஜெபம் பண்ணு. இந்த ஊர் ரட்சிக்கப்படணும், ஊழியம் செய்யறவங்க ஆசீர்வதிக்கப்படணும், எல்லாருக்கும் ஆண்டவரை பத்தி அறிகிற அறிவு வரணும் அப்படின்னு ஜெபம். எந்த ஊழியமும் அக்கம் பக்கத்துல கூட சொல்றது கிடையாது. ஆனா இயேசு என்ன பண்றேன்? ஈஸ்டர், ஹாப்பி ஈஸ்டர், ஹல்லேலூயா. என்னது ஹாப்பி ஈஸ்டர்? ஈஸ்டர் ஈஸ்டர் எங்கள் வீட்டில் ஈஸ்டர் பிரியாணி, முட்டை, அது இது எல்லாம் பண்ணும். இயேசு உயிர் தந்தார். எத்தனை பேருக்கு அற்புதம் செஞ்சார். இப்படிப்பட்ட தேவன் உயிரோடு எழுந்திருக்கிறாருங்க. அவர் எல்லாம் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? மரித்தேன், சதா காலமும் உயிரோடு இருக்கிறார். இன்னும் அந்த இயேசுவை செத்தவராகவே பார்க்குற குரூப் ஒரு பக்கம், இன்னும் அந்த இயேசுவை குழந்தையா பார்க்குற குரூப் ஒரு பக்கம், இன்னும் அந்த இயேசுவை சிலையா பார்க்குற குரூப் ஒரு பக்கம். அவர் ஏஞ்சிட்டார். 2000 வருஷத்துக்கு மேலே ஆகுது, 2020 வருஷம் ஆகுது அவர் ஏஞ்சி. 25 2025 வருஷம் ஆயிடுச்சு அவர் எழுந்து. ஆனால் இன்னும் அவரை குழந்தையாவை பார்த்துக்கிட்டு இருக்குது, சிலையாவை பார்த்துக்கிட்டு இருக்குது, இன்னும் அன்னை மரியாளுக்கு மகனாவே பார்த்துக்கிட்டு இருக்குது. அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதை பார்க்கல. வசனம் சொல்லுகிறது, மரித்தேன், சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன், எல்லா விதமான துரைத்தனங்களும் அதிகாரங்களும் உரிந்து கொண்டேன் பிசாசு கிட்ட இருந்து. இப்போ அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? இயேசு கிட்ட இருக்குது. அதனால இயேசுவை பின்பற்றுவேன், பிழைப்பான், இயேசுவை நம்புருவேன், மரித்தாலும் எழும்புவான். இயேசு எழும்பினது போலவே இவனும் கடைசி நாட்களில் உயிர் தெழுவான். உயிரோடு இருக்கிறவங்க அவருக்கு எதிர்கொண்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவனுங்க சொன்ன வார்த்தைலாம், நான் இயேசு எந்திரில்ல, அவர் எந்திரிக்க மாட்டாரு, அவர் 3ஆம் நாள் எந்திரிப்பேன்னு சொன்னாரு, பட் அது பொய். அந்த சீசர்கள் தூக்கின்னு போயிடுவாங்க, பாடியை தூக்கின்னு போயிட்டு ஏஞ்சிட்டாருன்னு கட்டுக்கதெல்லாம் சொல்லுவானுங்க. இப்படியெல்லாம் சொல்லித்தான் செக்யூரிட்டியை வாங்கினானுங்க. ஆனால் அந்த செக்யூரிட்டியை மயக்கம் போட்டு கீழே விழுந்தானுங்க. இயேசு உயிரோடு எழுந்து காட்டினாரு. அதுக்கு முன்னால் 3 பேரை எழுப்பி காட்டினாரு. இவ்வளவு திரளான சாட்சிகள் அங்கே இருக்கிறது. ஏற்கனவே நான் ஒரு கதையை கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அமெரிக்காவில் கலிபோர்னியான்ற அந்த பகுதி, லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிபோர்னியா அந்த பகுதியில் நடுவில் ஒரு கடல் இருக்குது. அது பெரிய புகழ்பெற்ற ஒரு ஜெயில் ஒன்று இருக்குது. 6 அடுக்கு பாதுகாப்பு. அது முதல் பாதுகாப்பு மின்சார வேலி, அதை தாண்டி ஒரு குற்றவாளி தப்பிக்க முடியாது. ஐயா, நான் அந்த ஜெயிலுக்கு ஏன் அவ்வளோ பெரிய புகழ்னா அவ்வளோ பாதுகாப்பு. 2வது உயரமான மதில் சுவர், அதையும் ஏற முடியாது அசால்ட்டா ஒருத்தன். அதுக்கப்புறம் கேமரா, அதுக்கப்புறம் மோப்ப நாய், அதுக்கப்புறம் துப்பாக்கி ஏந்திய செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் கடல் தண்ணி, கீழே உள்ள விழுந்தினா சுறா ரவுண்ட் அப் பண்ணுது, எல்லாத்தையும் சாப்பிட்டு உன்னை பீஸ் பீஸாக ஆகிடும். அப்படி இவ்வளோ பாதுகாப்பு மீறி அந்த ஜெயிலேருந்து ஒருத்தன் தப்பிக்க முடியாது. அவ்வளோ. அதனால தான் அந்த ஜெயில், அமெரிக்காவில் இருக்கிற ஜெயில்னா அவ்வளோ பாதுகாப்பு. எங்கே இருக்கிற கொடூரமான கொலை குற்றவாளிகளெல்லாம் அங்கே போய் அடைப்பானோ அந்த சிறைச்சாலையில். ஏன்னா அங்கே தப்பிக்கவே முடியாதுடா. ஒருத்தன் கூட ஒரு குண்டு ஊசி கூட அந்த ஜெயிலை விட்டு வெளியே வராதுறான். அவ்வளோ பாதுகாப்பு, சேஃப்டியான இடம் அப்படின்ற ஒரு புகழ் இருந்தது. ஆனால் ஒரு நாள் ஒருத்தன் தப்பிச்சுட்டுக்கிறான். அந்த மின்சார வேலியை தாண்டி, உயரமான மதில் சுவரை தாண்டி, கேமரா கண்ணில் மிளகாத்தூளை போட்டு, மோப்ப நாயை தாண்டி, செக்யூரிட்டியை தாண்டி, கடலில் இறங்கி, சுறா மீன்லையும் தாண்டி கரையை ஏற்றுக்கிறான். அவனை பார்த்து 3 பேர் வந்துட்டுக்கிறான். ஹிஸ்ட்ரி இருக்குது, நீங்கள் வேணால் நெட்டில் போட்டு பாருங்கள். அந்த தப்சூர் தான் அந்த லெட்டர் எழுதி ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறார், போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறாரு. அந்த ஊர் மக்கள் ரிப்போர்ட்டருக்கு அவர் பேட்டி கொடுக்குறாரு. எப்போ? 75 வயசில் பேட்டி கொடுக்குறாரு. ஒரு 25-30 வயசில் தப்பிச்சவர் 75 வயசுக்கு மேலே இருக்கும்போது பேட்டி கொடுக்குறாரு. இந்த கடல்லேருந்து இந்த விதமாக தப்பிச்சால் நான் தான், என் கூட 2 பேர் தப்பிச்சாங்க, அவங்க என்ன ஆனாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி அவர் கொடுத்த ரிப்போர்ட்டு தான் இன்றைக்கி ஹிஸ்ட்ரியாக பதிவு பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ உலக நாடு என்ன பண்ணுச்சு? இந்த ஜெயில் தன்னுடைய வல்லமையை இழந்துச்சு, தன்னுடைய வலுவை எழுந்துச்சு, சக்தி எழுந்துச்சு, புகழ் எழுந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பாதுகாப்பை மீறி ஒருத்தன் தப்பிக்க முடியும்னா அப்போ இந்த ஜெயிலுடைய சக்தி ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்லி. அதை தான் நானும் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ பாதாளம் தான் என் பூமியின் இறுதியும், அதுதான் ஹார்ட் ஆஃப் த எர்த். அப்போ இதுலேருந்து ஒருத்தர் எந்திச்சிட்டாருன்னா அப்போ அவரை ஃபாலோ பண்ணுறவங்களும் எந்திரிப்பாங்க. அப்போ மரணம் வலிமை எழுந்துச்சு, பாதாளம் தன்னுடைய சக்தியை இழந்துச்சு, அவ்வளோதான். ஏன்னா மரித்து ஒருத்தர் எந்திச்சிட்டாருன்னா அவரை பின்பற்றுறவங்களும் எந்திரிப்பாங்க. ஒருத்தன் அந்த ஜெயிலேருந்து தப்பிச்சானா அவனை ஃபாலோ பண்ணவங்களும் தப்பிச்சுட்டுக்கிறாங்க.
இதுதான் விஷயம். அப்போ அந்த ஜெயிலேருந்தே ஒருத்தன் தப்பிச்சான், அவன் பின்னால் அடுக்கடுக்கா ஆளுங்க தப்பிச்சாங்கன்னாக்கா, அப்போ இயேசு உயிரோடு இருந்தா அவருக்கு பின்னால் நாமளும் உயிரை அடுக்கடுக்கா எந்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இயேசுவை நம்ம ஏன் ஏற்றுக்கொள்கின்றோம்? அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவரை நம்புறவங்களுக்கு நித்திய ஜீவன் தரார். அவரை நம்புறவங்களுக்கு மறுஜென்ம வாழ்க்கை தரார். அவரை பின்பற்றுகிறவங்களுக்கு அவர் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார் என்பதை தான் சுவிசேஷமாக சொல்றோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு உயிரோட இருக்கிறார். அவர் மரித்தவராக இல்லை, குழந்தையாகவும் இல்லை, அன்னை மரியின் மகனாகவும் இல்லை. அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.